சகோதரரே, எங்களை வழிநடத்துகிற எங்கள் கர்த்தராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் எங்களை வழிநடத்துவதை பற்றி மெய்யான ஜீவவழியாக அவரை நான் வெளிப்படுத்தாமல் இருப்பேன். அவருக்காக நாம் என்ன செய்தோம்? அவர் சில உபகாரங்களுக்காக என்ன செய்தோம்? அழைத்து போகிற ஆத்மாக்களை அறுவடை செய்யவும் அவருக்காக பிரசனம் செய்தோம். இதில் என்ன தவறு இருக்கிறது சகோதரர்களே? என்ன தவறு இருக்கிறது? குருவே, இவன் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமான தூசண வார்த்தைகளை சொல்ல நான் கேட்டேன். குருவே, இந்த மனுஷன் இந்த தேசத்திற்கும் எதிராக ஒரு தூசண வார்த்தை பேசியிருக்கிறார். இப்பொழுது நீ என்ன குற்றம் செய்வாய் என்று பெண்கள் உறுப்பினர்களின் வேத பிரமாணங்களை தூசண வார்த்தைகள் பற்றிவிட்டு மக்களை பார்க்கிறாய். இதற்கு தெரியுமா? சகோதரர்கள், இவர்கள் ஒரு குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போய் உறுப்பினர்களை குறித்தும் வேத பிராமணத்தை குறித்தும் நான் தவறுதலாக ஒன்றும் பிரசங்கிக்கவில்லை. இவர்கள் கூறும் எல்லா குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை. சகோதரனே மகாபிரபு, இன்னும் ஏன் தயக்கம்? இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். பிரபு, அந்த நசரேயனாகிய இயேசு இந்த தளத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த உறவுகளை மாற்றுவதை இவன் பேச வேண்டும். நீ செய்தது உனக்கு நல்லா எனக்கு சொல்லுகிறா? எங்கள் உறுப்பினர்களின் உறவுகளை மாற்றுகிறா? இன்னும் ஏன் தயக்கம்? இவன் செய்தது அனைத்து உண்மைதானே? இவனுக்கு மரண தண்டனை கொடுங்கள். சகோதரனே, இந்த ஜனங்களிடம் முப்பதிலும் இவர்கள் பொய் சாட்சி சொல்லி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது சொல்கிறேன், ஜனங்களே, இதயத்திலும் செவிகளிலும் வித்த செய்ய பெறாதவர்களே, உங்கள் பிதாக்கள் போல நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஒன்றிருக்கிறீர்கள். ஒன்று சொல்கிறேன், தீர்க்கதரிசிகள் யாரும் உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்திருக்கிறார்கள். நீதிமன்றங்களுடைய வழிகளை கொண்டு அறிவித்தவர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள். தேவ தூதரை கொண்டு நியாயப்பிரமாணத்தை கொண்டு கைப்பற்றாமல் போனார்கள். இவர்கள் செய்தவர்களால் நான் சொல்லுகிறேன், நான் செய்தது கூச்சம். இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதை நான் காண்கிறேன். தேவ தூதர் மனுஷகுமாரன் அவர் வலது பார்த்து இருக்கிறதை என் கண்கள் பார்க்கின்றன. நம் உறுப்பினர்களின் வேத பிரமாணத்தை தூசண வார்த்தை கொண்டு பிரசங்கிப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவும் ஆலோசனை வழங்கியிருப்பவர்களை அவதூறாக பேசியிருப்பதற்காகவும் இவரை கல்லெறி கொண்ட ஆரம்பிக்க
சக்தியை நான் தான். என்னை விசுவாசி என்னால் எதையும் செய்ய முடியும். மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை. தேவனுடைய வல்லமை மாற்ற என்னை விசுவாசியுங்கள். குருடருக்கு பார்வை வேண்டுமா? பிசாசின் பிடித்து போராட்டம் தீர்க்க வேண்டுமா? கடன் பிரச்சனையில் விடுதலை வேண்டுமா? என்னிடத்தில் வாருங்கள், என்னை அழையுங்கள், நான் விடுதலை தருகிறேன். பண பிரச்சனையா? I will give you money. இப்போது நீ பார்வை பெறு. மீண்டும் இந்த ஜனங்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்ள அரிய வாய்ப்பு. இந்த ஜனங்கள் இந்த சமாரிய பட்டணத்தால் என்னை பற்றி என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் என்று இந்த ஜனங்கள் உரத்த சட்டத்துக்கு நீங்கள் சொல்லுங்க. அப்படியா? என்னால் எதையும் செய்ய முடியும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? வாயுங்கள், நான் விடுதலை தருகிறேன். இப்பொழுது உங்கள் முன்னால் நீங்கள் முகைப்படையும்படி இந்த பிசாசிலிருந்து பிடிபட்டவரை விடுதலை அளிக்கிறேன்.
பிசாசன் பிரச்சனையா? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? இல்ல கடன் பிரச்சனை மாதிரி get my clear everything. முதலையா இங்கே பிலிப்பு என்ற ஒரு தேவ மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்தும் அவருடைய நாமத்தை கொடுத்தும் இங்கே கொடுத்து அநேகரை ரட்சித்து வருகிறான் ஐயா. தேவ மனிதன் வாய்ப்பே எனக்கு மேல ஒருத்தனா வாய்ப்பே நான் தான் இந்த தேசத்துக்கு எல்லாத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. தேவன் சக்தின்னு சொன்னா நான் மட்டும்தான். பிலிப்பு யார்? அந்த பிலிப்பு இதோ இதோ வருகிறான் ஐயா. இதோ பிலிப்பு, இதோ பிலிப்பு. நீ ஏன் இந்த ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய்? நீதான் இந்த உலகத்தில் தேவனுக்கு எத்தனை காலம் சொல்லிக் கொள்வாய்? நீ தேவனுக்கு உலகத்துக்கு மாறாக நீ செய்வதற்கு மனதிற்கு சீக்கிரமே மனதிற்கு தேவ நாமத்துக்கு விரோதமாய் நீ பாவம் செய்யாமல் மனதிற்கு சீக்கிரமாய். ஐயா, நான் பாவம் செய்துவிட்டு நான் இந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோனே தான். என்னை மன்னியும் தேவனே. பிலிப்புவின் மூலமாக என் பாவ கண்கள் திறந்தன. என்னை மன்னியும் தேவனே, என்னை மன்னியும். நாய சீமோனே, உன் பாவத்தை அறிக்கையிட்டபடியினால் தேவனுக்கு ஊழியத்தை செலுத்தும்படியாக இப்போது புறப்பட்டு செல்வாயாக. தேவனே, நான் என்னை உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். அவனே, நான் தோற்கத்தை வாழ்கிறேன். எவ்வளவு காலம் இப்படி பொறுமையாக இருக்கிறது? ஒரு மாதம் அன்று இதோ நிற்கிறார் என்று சவுல் மற்றும் நம் இனத்தார் அவர்களை அழைத்து விடுவார்கள். அப்பொழுது ஐயோ, கிறிஸ்தவம் வேலை என்றால் என்ன பிரயோஜனம்? சவுல், நீ சொன்னது நியாயம் இருக்கிறது. இந்த கற்பனையில் ஊழியக்காரர்கள் அவருடைய அடையாளமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து ஜாதி மக்களை கூட தன்னிடம் இழுத்துக் கொள்கிறார்கள். என் உடம்பு உயிர் இருக்கும் வரையும் கிறிஸ்தவம் வளர விடவே மாட்டேன். என் உயிரை போனாலும் இவரை அழிக்காமல் விட மாட்டேன். சவுல், நாளைக்கு உனக்கு என்ன செய்ய வேண்டும்? மகாபிரபுவே, இந்த மார்க்கத்தில் உள்ள புருஷரையாகும் ஸ்ரீகளையாகும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வருவேன். எனக்கு ஆணைப்படி இருக்கும். தமஸ்குள்ள நாட்டு வேதகுருவுக்கு எனக்கு சொல்லி அனுப்பி மற்றவை நான் பார்த்துக் கொள்கிறேன். யார் அங்கே? சவுல், உனக்கு இந்த அறிவாளர்களை இஸ்ரவேல் மக்கள் எழுதுகிறேன். நீ புறப்படு. போய் உனக்கு பிறந்த காரியத்தை நேற்று அதை செய்து புறப்படு. நன்றி நன்றி. நான் புறப்படுகிறேன். வீரர்களே, புறப்படுங்கள். தமஸ்குவுக்கு புறப்படுங்கள். வாருங்கள். வெற்றி பெறுவோம். அது
அதிகாரம் வாங்கினே கிறிஸ்தவத்தேனுக்கு புறப்பட்டே நானே கிறிஸ்தவனை ஒழிக்க அதிகாரம் வாங்கினே கிறிஸ்தவத்தேனுக்க புறப்பட்டே நானே கிறிஸ்தவனை ஒழிக்க கண்ணில் காணும் கிறிஸ்தவனை பங்கெடுத்தே கண்ணில் காணும் கிறிஸ்தவனையே நான் சவுல் கிறிஸ்தவனுக்கு சிம்மசோமனமான சவுல் நான் சவுல் கிறிஸ்தவனுக்கு சிம்மசோமனமான சவுல் சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுகிற இயேசுனாலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? என்னோடு பேசுறது நான் துன்பப்படுத்துகிறேன். இந்த இயேசு என்னோடு பேசுறது. ஐயோ, எத்தனையோ துன்பங்கள் செய்தேன், எத்தனையோ தவறுகள் செய்தேன். அந்த இயேசு என்னையும் நேசிக்கிறாரா? எனக்கு கண்கள் தெரியவில்லை. எனக்கு கண்கள் தெரியவில்லை. என்னோடு அந்த படைப்பிலே நான் எப்படி பட்டணத்துக்கு கொடுத்ததை செய்தேன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஐயோ 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 இயேசுவே, ஐயோ பிரபுவே, வானத்திலிருந்து ஒளி வருவதை கண்டு நாங்கள் பயந்து ஓடி ஒளித்தோம் ஐயா. ஐயா, என்ன நடந்தது எங்கள் பக்கம்தான் தெரியாதையா. பார்வையில்லாமல் இருக்கு என்னை கொண்டு பட்டணத்துக்கு பிரவேசிங்க.
ஆண்டவரே, இந்த ஜனங்களை எல்லாம் இந்த பராசாரியர்களும் இந்த தேசத்தின் ராஜாக்கள் துன்பப்படுத்துகிறார்கள் ஆண்டவர். இவர்களை ரட்சியமாண்டவர். இந்த மகனை ரட்சியமாண்டவர். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? இதோ வழியில் எழுந்து நேற்று எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டத்தினாலே சவுல் என்ற பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். நான் பார்வையடையபடி கைவைக்கவும் தரிசனம் காண்கிறார். நான் உண்ணாமல் உறங்காமல் நான் எப்படியாக இருந்தேன். இப்பொழுது இந்த சவுல் என்கிற ஆளுமை நிர்மூலமாக்கப்பட்டுவிட்டதே. என் கம்பளி, என் ஆளுமை எல்லாம் சிதறடிக்கப்பட்டதே. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிம்மசுந்தரமாக இருந்த சவுல் நிர்மூலமாக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு தர்சப்பட்டதாலே சவுலன் பெறுவன் இருக்கிறானா? நீங்கள் தேடுங்கள் அந்த சவுல் சவுலே, சகோதரனாகிய சவுலே, நீ பார்வையிலே படிக்கும், பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு படிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை அழைக்கிறார். எப்பொழுதுதான் எனக்காக செல்கிறேன். இந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்காக நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டேன். நான் துன்பப்படுத்தின அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான் உண்மையான தேவன். எத்தனையோ திக்கு செய்தேன், எத்தனையோ பேரை இந்த கையினால் குறைத்திட்டேன். என்னையும் நேசித்து அன்பு செலுத்தி எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து அந்த அன்பை நினைத்து நான் ஆனந்தம் கொள்கிறேன். என் வாழ்நாளெல்லாம் அவருக்காக ஊழியம் செய்து எந்த கிறிஸ்தவத்தை வளர்ந்தாமல் தடுத்தேனோ அதே கிறிஸ்தவத்தை வளர்ச்சியடைய செய்ய பாடுபடுவேன். இயேசுவே, இயேசுவே. சவுலே, நீ பார்வையிடும்படி நான் செபிக்கிறேன். நாங்கள் ஆராய்கிற எங்கள் தேவனை, உண்மையுள்ள ராஜாவே, இன்றைக்கும் சகோதரனாகிய சவுல் பார்வையிடை படிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட படிக்கிறோம். நீர் அடியேனை அனுப்பினீரே, உமக்கு நன்றி. இந்த வேளையில் சவுளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன். நீ மகனை குறித்த திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் அன்றைய மகனுக்கு நீர் வெளிப்படுத்தி நீர்களை நிறைவேற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் கண்கள் மறுபடியும் இருளடைந்த என் கண்களை திறந்தார். உன்னத தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. என்ன செய்ய சித்தமாய் நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சவுலோடு ஆண்டவரை பார்த்து முதலாவது சொன்ன வார்த்தை, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இந்த வார்த்தையை பேசின மறுபடி அவருடைய வாழ்க்கை மாறினது, அவருடைய கண்கள் திறந்தது.
இருளான எல்லாம் வெளிச்சமாக மாறுகிறது. இதே வார்த்தை சபையால் எல்லாம் சேர்ந்து நாங்கள் சொல்லுவோம். அவர்கள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் செய்வதுடன். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எல்லா துதியும் கனமும் இயேசுவுக்கே. இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு. ஆமென். எல்லாம் ஒரு விஷயம் கூட கரெக்டாக சொல்லி நேரம் குறைவாக இருக்கிறது உடனடியாக